Hi friends, welcome to my channel Mr. Future Today. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனோட அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி கோயிலில் எப்படி நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி அபிஷேகத்துக்கு மற்ற இதுக்கெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தங்கத்தேர் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நான் எப்படி அபிஷேகத்துக்கு பண்ணணும் இல்லை மற்றதெல்லாம் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் பழனி கோயில் நான் போடுறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற அறுபடை வீடுகளுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொசீஜர் ஒரே இதாக தான் இருக்கும். நான் அதுக்கான லிங்க்கையும் ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனியாக நான் லிங்க் கீழே கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி எந்த கோயிலுக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டும் தொலைவ தேவையில்ல, நான் எல்லாமே கொடுத்துட்றேன். இப்போ பழனி கோயிலுக்கு மட்டும் நான் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணதே ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா திருக்கோயில் முன்பதிவு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் இ டிக்கெட் சரிபார்ப்பு அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் இ சேவை தேடல் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் முன்பதிவு அப்படின்ட்டு வந்துடும். இதில் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். தங்க தேர் இழுக்கிறதுக்கு முன்பதிவு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். இல்லைனா வீடியோட எண்டில் நான் கொடுத்துறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் இப்போ அபிஷேகம் அதை மட்டும் சொல்கிறேன். இதில் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரொசீஜராக தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் மட்டும்தான் வேரியேஷன் ஆகும் ஒவ்வொரு இதுக்கும். அதே மாதிரி எல்லா கோயில்லையுமே அப்படிதான். பழனி கோயிலில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கோயிலுக்குமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வேரியேஷன் ஆகும். அதே மாதிரி அங்கே இருக்க ஸ்கீம் அந்த இது வேற வேற வரும். அது மட்டும்தான் நீங்கள் ஆனால் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். அதில் பார்த்துக்குங்க. அது ஒவ்வொரு இதுக்குமே டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, புது கணக்குனா என்ன, அபிஷேகம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு டீட்டெயில் கேட்டிருக்கீங்க. ஆனால் இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுலேயே ஒவ்வொரு இதுலையுமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நான் அதையும் காட்டுறேன். அதில் நீங்கள் ஒவ்வொன்றுமா உள்ளே போய் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு அனைத்து அபிஷேகம் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸ் அதிலேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி வேறு பேஜுக்கு போகும். இதை நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம். மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலில் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்க டாட்டை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் இது வந்துடும். நீங்கள் அதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் டேட்ஸ் தான். ஏன் நான் இந்த டைமில் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பங்குனி உத்திரம் ஸ்டார்ட் ஆகி பங்குனி மாதம் பிறந்துருச்சு. பங்குனி உத்திரம் வரப்போகுது. கம்மிங் 25 பங்குனி உத்திரம் வருது. அதனால மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போவாங்க. பழனி மட்டும் கிடையாது, அங்கங்கே இருக்க எல்லா முருகன் கோயிலுக்கும் போவாங்க. பிரசித்தி பெற்ற இந்த அறுபடை வீடுகள்ங்கிறனால மேக்ஸிமம் நிறைய பேர் போவாங்க. அதனால நம்ம அங்கே போய் க்ரௌடில் போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே ஈஸியாக டிக்கெட் எடுத்து நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்த ஜெராக்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும் போதும். அதனால அதுக்கு தான் நம்ம இந்த இது சொல்கிறோம். இதில் கீழேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே அவைலபிள். உங்களுக்கு டேட் இதில் இருக்குது, நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேட்ஸ், அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டேட்ஸுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளாக் நோ சர்வீஸ்ன்னு இருக்கும். ரெட்டுங்கிறது புக்டு, ஆல்ரெடி புக் பண்ணதை ரெட்டுன்னு வந்துடும். மேக்ஸிமம் இதில் டேட் இருக்குது. உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பேஜ் ஓப்பன் ஆகும். அவைலபிள் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் முன்பதிவு அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அஸ் யூஷுவல் நீங்கள் கொடுத்த டேட் அதிலே வந்துடும். இதில் நாடில் இந்தியா கொடுத்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் வேணுமாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இருக்குது. உங்களுக்கு தமிழே ஓகே அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே கொடுத்துக்கலாம். இங்கிலீஷ் வேணுமாலும் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கங்க. மாநிலம் தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அதை கொடுத்துக்குங்க. அட்ரஸ் உங்களோட அட்ரஸ், நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களோட டோர் நம்பர், பழைய கதவு எண், புதிய கதவு எண் இதையும் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி உங்களோட இருப்பிடம், உங்கள் பிளேஸ் எதுவோ அதை கொடுத்துக்குங்க. கிராமம், மேக்ஸிமம் அஸ் யூஷுவலாக நீங்கள் அட்ரஸ் எப்படி ஃபில்அப் பண்ணீங்களோ அதே மாதிரியே கிராமம், நகரம், மாநகரம் இது எதில் வருதோ அதை கொடுத்துக்குங்க. அதே மாதிரி பின்கோடு கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி மெயில் ஐடி இருந்தால்
அது வந்து கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் கட்டாயம் கிடையாது. பட் இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கட்டாயம். பட் நீங்கள் அட்ரஸ்ங்கிறப்ப மேபி கொடுத்துக்கிற நல்லது. மெயில் ஐடி வந்து அவசியம் கிடையாது. ஆனால் ஃபோன் நம்பர் கம்பல்சரியாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அடுத்தது டிவோட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு யார் போகிறீங்களோ மேக்ஸிமம் அந்த யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களோட நேம் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி அவங்க ஜெண்டரு மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, 75 rupees அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டோட்டல் அமௌண்ட் 75 rupees. இதே மாதிரி இங்கே அங்கீகார பதிவு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இதில் வந்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனுமே இதில் போய் நீங்கள் உள்ளே போய் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயே அது என்ன எதை பற்றி அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் தமிழில் இருக்கும், ஒரு சில இதில் இங்கிலீஷில் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசீது நகல் கொண்டு வர வேண்டும். நீங்கள் இதில் அப்ளை பண்ணி கொடுக்குற பிரிண்டை அதை எடுத்து நீங்கள் கொண்டு போகணும் கட்டாயமாக. அதே மாதிரி திட்டமிட்ட தேதியில் காலை 7 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பக்தர்கள் பால், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், விபூதி, சந்தனம் ஆகிய அபிஷேக பொருட்களை தாங்கள் கொண்டு வர வேண்டும். திருக்கோயில் மூலம் எந்த பொருளும் வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு பொருள் எல்லாமே நீங்கள் தான் கொண்டு போகணும், அவங்க கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் டிக்கெட்டு மட்டும்தான். அதுக்கு தான் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4:30க்கு மேலே அவங்க சொன்ன டைமுக்கு மேலே 4:30க்கு மேலே நீங்கள் கொண்டு போய் பொருள்கள் கொடுத்தாலும் அவங்க அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. அதனால் அந்த டைம்குள்ளே போயிருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முன்பதிவிற்கும் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒருத்தருக்கு தான் பண்ணுவீங்க. அதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் கட்டணமின்றி 10 ரூபா கட்டண வழியாக உங்களை வந்து சாமி தரிசனத்துக்கு ஃப்ரீயாக கூப்பிட்டு போகாங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி பக்தர்கள் வெற்றிகரமாக முன்பதிவு செய்து முடித்த பின் எக்காரணம் கொண்டும் முன்பதிவினை ரத்து செய்ய இயலாது. நீங்கள் ஒரு டைம் புக் பண்ணிட்டீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறாங்க, அதையும் நீங்களே பார்த்துக்குங்க. ஒரு டைம் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதை கேன்சல் செய்ய முடியாது, பணமும் ரிட்டர்ன் வராது. இதிலே கொடுத்துருக்காங்க, கோயில் கணக்கில் செலுத்தப்பட்ட தொகை திரும்ப பெற அனுமதி கிடையாது. நீங்கள் ஒரு டைம் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் பேமெண்ட் ரிட்டர்ன் ஆகாது. அதனால நீங்கள் கேன்சல் பண்ணனாலும் இதாகாது. அதனால் அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரே நேரத்தில் முயற்சி செய்தால் கான்ட்ராவை தவிர்க்க குறைந்தபட்சம் 5 நிமிடம் நேர இடைவெளி தேவை. நீங்கள் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உடனே இது பண்ணாதீங்க. முன்பதிவு செய்ததும் தங்கள் வங்கி கணக்கில் பதிவு கட்டணம் பிடித்தம் செய்யப்பட்டு டிக்கெட் வரவில்லை எனில் கோயில் இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் சென்று கட்டண சரிபார்ப்பு மூலம் உண்மை நிலையை பரிசோதித்த பின்னரே மீண்டும் முன்பதிவு செய்ய முயற்சிக்க வேண்டும். இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அது இதுக்கு தான். நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் கட்டியிருப்பீங்க, கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் டெபிட் ஆகி சப்மிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய் பேமெண்ட் கட்டாதீங்க. அந்த இதில் போயிட்டு சரிபார்ப்பு அதில் போயிட்டு உங்களோட டீட்டெயில் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அது என்ன பெண்டிங்கில் இருக்கா இல்லை சப்மிட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது அதில் வந்துடும். அதில் வந்ததுக்கப்புறம் அதில் டெபிட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் பாருங்கள். ஏன்னா மறுபடியும் பேமெண்ட் கட்டினீங்கன்னா ரிட்டர்ன் அனுப்ப மாட்டேன்னு அவங்களே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நீங்கள் பேமெண்ட் கட்டி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு தடவை கட்டிட்டீங்க அப்படின்னா அதில் செக் பண்ணி பார்த்துக்குங்க, அது வந்துடும். அவ்வளோதான். இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்ரின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சம்மர்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். அதையும் காட்டுறேன். நீங்கள் சம்மர்பின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். பரிவர்த்தனை எண் கொடுத்துருவாங்க, உங்கள் பேர், கைபேசி எண், அதில் தொகை எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி டெம்பிள் சர்வீஸ் கட்டண நன்கொடை சேவைகள் அப்படின்னு சொல்லி இதில் வந்துடும். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்டு கரூர் வைஸ்ரா பேங்க். 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வருது, டெபிட் கார்டு ஆப்ஷன் வருது, இன்டர்நெட் பேங்கிங், QR கோட், UPI இது மூலயமா அவங்க வந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் கொடுக்குற பேங்க் வந்து அது மூலியமாக அவங்க வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து 2ல் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. மேக்ஸிமம் UPI கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்கள் கார்டு பேமெண்ட்னா டெபிட் கார்டு எடுத்துக்கோங்க. டெபிட் கார்டில் உங்களோட கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் இயர், மந்த்து எக்ஸ்பிரி மந்த்தும் டேட்டும் இருக்கும், சாரி மந்த்தும் இயரும் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. CVV நம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 நம்பர் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் யார் பேரில் கார்டு இருக்கோ அவங்க கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு OTP போகும். அந்த OTP எடுத்து போட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்டர்நெட் பேங்கிங்னா நீங்கள் எந்த பேங்க்கில் இன்டர்நெட் வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அது மூலிமா நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம், மேக் பேமெண்ட்னு. இல்லை ஈஸியான மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாரி எது வச்சிருந்தாலுமே ஓகே தான். அதில நீங்க கியூஆர வச்சு நீங்க ஈஸியா பேமெண்ட் பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கியூஆர் கோடு வரும். அத வச்சும் கட்டிக்கலாம். இல்ல யுபிஐ வச்சு பண்ணணும்னாலும், யுபிஐனா நீங்க எத வச்சு மெயில் ஐடி இல்லாட்டி ஃபோன் நம்பர் எத வச்சு யுபிஐ ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பர குடுத்து மேக் பேமெண்ட் குடுத்து நீங்க அத சப்மிட் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ராசஸ் தான். இத வச்சு நீங்க ஈஸியா சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு ரெசிப்ட் வந்து அனுப்புவாங்க. அந்த ரெசிப்ட்ட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. கோயிலுக்கு போகையில கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அதே மாரி பேமெண்ட் டெபிட் ஆகி பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்ல. பெண்டிங் ஆயிருச்சுன்னா, மறுபடியும் அந்த சரிபார்ப்புல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதுல வந்து இங்க இருக்கு பார்த்தீங்களா? டிக்கெட் சரிபார்ப்பு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே இருக்கும். ஜஸ்ட் நான் சொல்லிர்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்த ஃபோன் நம்பர என்டர் பண்ணிக்கங்க. மெயில் ஐடி குடுத்துருந்தீங்க அப்படின்னா, அந்த மெயில் ஐடி. அதே மாரி இதுல குடுத்துருக்க நம்பர அங்கீகார மதிப்பு இதையும் குடுத்து சமர்ப்பின்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன டீட்டெயில்ங்கிறத கரெக்ட்டா அதுவே காட்டிரும். உங்களுக்கு சப்மிட் ஆயிருச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பேமெண்ட் கட்டுங்க. அதுக்கு முன்னாடி கட்டிறாதீங்க. ஓகே. இது வந்து அவ்வளோதான். இந்த இதில அவ்வளோதான். இதில டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி நான் ஒவ்வொரு கோயிலுக்குமே குடுத்துர்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலு. அதே மாரி தான் இருக்கும். இதுலயும் நீங்க முன்பதிவு திருக்கோயில் முன்பதிவுன்னு குடுத்து சேம் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஒவ்வொரு கோயிலுக்கும் டிஃபர் ஆகும். இந்த இதில இருக்க அபிஷேக பூஜை இந்த மாரி ஒவ்வொரு இது டிஃபர் ஆகும். அதே மாரி இதில பார்த்தீங்கன்னா, அ சாரி மதுரை மாவட்டத்தில இருக்க சோலைமலை, பழமுதிர்ச்சோலை அந்த இது அதுவும் இதே மாரி தான் திருக்கோயில் முன்பதிவுன்னு குடுத்து நீங்க உள்ள போய் பண்ணலாம். ஒவ்வொரு கோயில்லயும் இதே ஆப்ஷன் தான் இருக்கும். ஆறுபடை வீடுமே. உள்ள இருக்க ஆப்ஷன்ஸ் மட்டும் வேற டிஃபர் ஆகலாம். மத்தபடி அப்ளை பண்றது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். அதனால ஒவ்வொரு கோயிலுக்கும் நான் தனித்தனியா வீடியோ போடல. இதுலயே இருக்கும். ஒவ்வொரு இதுக்கா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதுல வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. நெறைய பேர் இது என்ன டீட்டெயில்னு தெரியல அப்டிங்கிறாங்க. இதுல நீங்க ஜஸ்ட் இதுல உள்ள போனீங்கன்னாவே, அதுல போயிட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா 15 டேட்ஸ் மட்டும் தான் 15 அந்த நாள் மட்டும் தான் இருக்கு. அதுல போயிட்டு நீங்க அந்த நிபந்தனைகள் இந்த இதுல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். விதிமுறைகள் அண்ட் நிபந்தனைகள் பார்த்தாவே இந்த ஆப்ஷன் எதுக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாவே குடுத்துருக்காங்க. இத ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் 6 படை வீடுக்குமே நான் லிங்க் வந்து கீழ குடுத்துறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. தேங்க் யூ. Thanks for watching. Subscribe my channel.